your enemies shall tremble before you என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். And the KJV I think is the best. It says, thine enemies shall be found liars unto thee. அவர்கள் சொல்லுகிறது பொய் என்று நிரூபணமாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். NIVல பார்த்தீங்கன்னா your enemies shall cover before you அப்படின்னா நடுங்குவார்கள், they shall tremble before you என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தமிழில் தான் இன்னும் சிறப்பு. உனக்கு இச்சகம் பேசி உன் சத்துருக்கள் உனக்கு அடங்குவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இச்சகம் பேசினா என்னை ஒன்றும் செய்திராதப்பா, நான் உனக்கு அடி பண்ணிக்கிறேன் என்று சொல்லும்படி சத்துருக்களை ஆண்டவர் ஒரு வழி செய்வார் என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்றீங்களா? உபாகம புஸ்தகம் 33:29 நாம் இன்று தியானித்து கொண்டிருக்கிறோம். சபைக்கு கர்த்தர் தரும் வாக்குத்தத்த வசனம் அது. உபாகம புஸ்தகத்தில் 34 அதிகாரங்கள் உண்டு. இந்த 34 அதிகாரங்களும் ஒரே நாளிலே நடந்த சம்பவத்தை விவரிக்கும் அதிகாரங்கள். That's something that we must primarily know. இந்த 34 அதிகாரங்களும் ஒரு நாளில் நடந்த சம்பவத்தை விளக்கும் காரியம். அப்போ ஒரு நாளில் இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததா என்று கேட்டால் இதெல்லாமே லுக் பேக். மோசே திரும்பி பார்த்து கர்த்தர் இஸ்ரவேலை வழி நடத்தின விதத்தை இஸ்ரவேல் ஜனத்திற்கு 12 கோத்திரங்களுக்கு நினைப்பூட்டுகிறது தான் உபாகம புஸ்தகம். அந்த நாளுக்கு இன்னொரு விசேஷம் உண்டு, 2 விசேஷங்கள் உண்டு. முதல் விசேஷம், அந்த நாள் மோசேயினுடைய பிறந்த நாள். That was his birthday. ரெண்டாவது விசேஷம், that was also Moses' last day on the earth. மோசஸ் இறக்க போகிற நாளும் அதே நாள். மோசே பிறந்த தினத்திலே மரித்து போகிறான்.